ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா, ஐபிஎல் பேசலாமா? எஸ். லெஜெண்டை பற்றி பேசலாமே. ரோஹித் சர்மா. எஸ், 3 லெஜெண்டை பற்றி பேச போகிறேன். ஒன் பை ஒன்னாக வீடியோ வந்துட்டுருக்கோம். ஐபிஎல்லோட பில்லர்னே சொல்லலாம். ரெஸ்பெக்டிவ் டீம் இல்லாமல் ஐபிஎல் ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து விளையாடிட்டு இருக்காங்க இந்த 3 பிளேயரு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா பற்றி பேசுவோம். லெஜெண்ட். எஸ், புகழ்றதுக்கு வார்த்தையில் எவ்வளோ கிரிக்கெட் பார்த்துருக்கேன் நான். விக்ரம் கவாஸ்கர், கபில் தேவ் பீரியட்லேருந்து விவின் ரிச்சர்ஸ், கோர்டன் கிரீனிஸ் அண்ட் டேவிட் கவர் ஆகட்டும், அதே மாதிரி அரவிந்த் டிசில்வா, சனத் ஜெயசூர்யா அண்ட் இந்தியாவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்க் சர்கார், அமர்நாத், அப்புறம் டெண்டுல்கர். ஸோ இவ்வளோவையும் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். டான் பிராட்மேன் ரெக்கார்டு மட்டும்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்ல. ஏன்னா அவர் 1950s விளையாண்டது. அவரோட ஆவரேஜ் 99 டெஸ்ட் மேட்ச்சில். ஆமாம், பட் ஆவரேஜ் 99. கடைசி மேட்ச்சில் டக்கில் விட்டுலாம் 100 ஆயிருக்கும். ஸோ இதுதான் ரைட் மூமெண்ட் ரோஹித் சர்மா பற்றி கொஞ்சம் பேசுகிறதுக்கு. நான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும் இன்னொன்று 6 வீக்ஸாக அவ்வளோதான் இருக்குது, 6 வீக்ஸு. ரோஹித் சர்மா 5 கப்பு ஜெயிச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லை அவரோட பெர்ஃபார்மன்ஸு. பட் அதுவும் இல்லாமல் டெக்கன் சார்ஜர்ஸ் விளையாடும்போது ஃபஸ்ட்டு 3 சீசன் டெக்கன் சார்ஜர் தான் விளையாண்டார். ஆக்ஷனில் டெக்கன் சார்ஜர் எடுத்தாங்க. ஆடம் கில்கஸ் தான் அப்போ கேப்டன். 2008, 9, 10 3 சீசன் அங்கே விளையாண்டார். 2009 கப்பு ஜெயிச்சார் ஆடம் கில்கஸ்ட். அப்போது ரோஹித் சர்மா இருந்தார் அந்த டீமில். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா 5 கப்பு ஆஸ் அ கேப்டன், ஒரு கப்பு ஆஸ் அ பிளேயராக ஜெயிச்சார் தான் நம்ம சொல்லணும் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். ஆனால் போன சீசன் ரொம்ப மோசமாக போச்சு. ரிசல்ட்டு 10th ரேங்க்கு, 4 வின்னு தான். அண்ட் எந்த அளவுக்கு ரோஹித் சர்மாவோட ஃபேன் பேஸ் ஸ்ட்ராங்குன்னா, எத்தனை பேர் அவங்கள வந்து கோவத்தெல்லாம் ஹார்திக் பாண்டியா மேலே காமிச்சாங்க, பூ பண்ணிகிட்டு இருக்கிறதாகட்டும். அண்ட் தி வே ஹி வாஸ் ஹேண்டில் நாட் ரைட். ஈவன் இப்போ அந்த டெஸ்ட் மேட்ச் நடக்கும்போது கூட தி வே எனக்கு என்னமோ சரியாக படலை. 5th டெஸ்ட்டு விளையாடுவார் மாட்டார், பிச்சை பார்த்து டிசைட் பண்ணுவேன், அப்படி இப்படி சொல்கிறதுலாம் எல்லாம் லெஜெண்ட், பில்லர் ஆஃப் ஐபிஎல் மேன். இவரெலாம் இல்லைன்னு வச்சுங்களேன். இன்னும் 2 பேர் இருக்காங்க, அது அப்புறம் வருது வீடியோ, நீங்களே கண்டிச்சிருப்பீங்க. இன்னும் 2 பேர் யாரும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதை பற்றி அடுத்த வீடியோ பேசுகிறேன். அண்ட் டெக்கன் சார்ஜர்ஸ் இருக்கும்போது ரியலி பெர்ஃபார்ம் வெல். போலிங் வேறு நல்லா போட்டாருங்க டெக்கன் சார்ஜர்ஸ் விளையாடும்போது. அதில் ஒரு அயர்னி என்னென்னா, மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக ஹேட்ரிக் எடுத்துட்டார் 2009. அந்த மும்பை இந்தியன்ஸ் தான் 5 கப்பு ஜெயிச்சு கொடுத்தாரு. பார்த்தீங்களா, வாழ்க்கைங்கிறது வட்டம், அது மாதிரி தான். அது சைன்ஸ் வந்து அவங்களுக்கு எதிரே எடுத்தார். அந்த ஹேட்ரிக் யார் தெரியும், 3 இல்லை 4 விக்கெட் எடுத்தார் அந்த மேட்ச்சில். அந்த மேட்ச் 2009 நடந்தது. டெக்கன் சார்ஜர் ஃபஸ்ட்டு பேட்டிங் 145 தான் அடிச்சாங்க. ரோஹித் சர்மா அதில் 38, அவர் தான் ஹையஸ்ட்டு. அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் 126/8. ரெஸ்ட்ரிக்டடாக இந்தியன் பிச்சில் அண்ட் இன் ஐபிஎல் சச் அ பிக் பேட்டிங் லைன் அப் இருந்தது அவங்ககிட்ட. மும்பை இந்தியன்ஸ் சச்சின் டெண்டுல்கர், சனத் ஜெயசூர்யா, டுவைன் பிராவோ, பெரிய பெரிய பிளேயர்லாம் இருந்தாங்க. ஆனால் ஹேட்ரிக் எடுத்தார் பார்த்தீங்களா, அபிஷேக் நாயர் ஒரு ரன்னு, ஹர்பஜன் சிங் டக்கு, ஜேபி டுமினி தெரிஞ்சிருக்கும் நீங்கள், அவர் 52 அடிச்சார், அவர் அவுட் பண்ணார் ரோஹித் சர்மா. அதுக்கப்புறம் சௌரவ் திவாரி அவர் அவுட் பண்ணார் 3 ரனில். ஸோ 2 ஓவர் போட்டார், 6 ரன்னு, 4 விக்கெட்டு. அவரோட ஆஃப் ஸ்பின்னு இவரில் என்னத்தை போட போகிறோம், அடி போய் அவுட் ஆனது தான். பட் விக்கெட் நெவர்தலெஸ் விக்கெட் இஸ் அ விக்கெட். பிக் டீம் சாலிங் பேட்டிங் ஆர்டர் பண்ண சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. இப்போ 245 இல்லை, 145 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி 126 தான் எடுக்க விட்டாங்கன்னா 19 ரனில் ஜெயிச்சாங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இது குட் ஆஸ் அ பவுலர் ஆல்சோ. தோனி யூட்டிலைஸ்ட் இம் வெரி வெல். ஒன் டே இன்டர்நேஷனல் ஆகட்டும், அவர் லீட் பண்ணும்போது T20 இதுலலாம் எப்படி போலிங் கொண்டு வரணும், இவரோட கான்ஃபிடன்ஸ் ஏற்றி விட்டு எம்எஸ் தோனி தான். ஆல்மோஸ்ட் எல்லாருமே அவர் ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வந்தவங்க தானே இப்போ விளையாடுறவங்க எல்லாம். அப்புறம் 2011 ஆக்ஷனுக்கு முன்னாடியே ரோஹித் சர்மா எடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸு. 9.2 crore எடுத்தாங்க ஃபஸ்ட் டைமு. அண்ட் இவரோட ஃபஸ்ட்டு 100 வந்து கேகேஆர் எதிர அடித்தார் 2012. அப்புறம் கொஞ்சம் ஃபார்ம் கொஞ்சம் அப்படியே கம்மியாக இருந்தது. பட் 2013 தான் ஃபார்ச்சூனே மாறி போயிடுச்சு. மும்பை இந்தியன்ஸுக்கும் சரி, ரோஹித் சர்மாவுக்கும் சரி. 2013 தான் வேறு லெவல், வேறு லீக் போயிட்டார் ரோஹித் சர்மா. மும்பை இந்தியன்ஸும் கொண்டு போயிட்டார். ஏன்னா ரிக்கி பாண்டிங் தான் அவர் கேப்டனாக இருந்தார். மிட் சீசனில் ஸ்டெப் டவுன் ஆகிட்டார். உடனே ரோஹித் சர்மா மற்ற மேட்சில் லீட் பண்ணுனாங்க, கப்பு ஜெயிச்சிட்டாங்க 2013. எஸ். அண்ட் 2000 அந்த கப்பு ஜெயிச்ச போது இவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் ஐபிஎல்ல 538 ரன் இவர் மட்டுமே எடுத்தார் ஹோல் டோர்னமெண்ட்டில் ரோஹித் சர்மா. அண்ட் கப்பு ஜெயிச்சது இல்லாமல் மிட் சீசன் அப்புறம் பர்மனெண்ட் கேப்டன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் போன சீசன் தவிர எல்லாமே அவர் கேப்டன்சி பண்ணார். இன்ஜூரி ஆகும்போது போலாடு, ஹர்பஜன் இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பேசிக்கலி ஹி வாஸ் த மெயின் கேப்டன். பர்மனெண்ட் கேப்டன் ஆனார். டைட்டில் அதுக்கப்புறம் 2015, 2017, 2019, 2020 4 கப்பு ஜெயிச்சது. இதில் ஒரு நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, 2015 கப்பு ஜெயிக்கும் போது இவரோட டோட்டல் ஸ்கோரை 482 தான். 2017 கப்பு ஜெயிக்கும் போது 333 தான் இவர் டோட்டல் ஸ்கோர். 2019 ஜெயிக்கும் போது 405 தான் இவர் டோட்டல் ஸ்கோர். 2020 இவரோட ஸ்கோர் மொத்தமே 332 தான். சரி, அதெல்லாம் எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படிம்பீங்க. இஸ் அ டீம் மேன், அதுக்காக தான். இஸ் நாட் அ செல்ஃபிஷ் பிளேயர். தன்னோட பர்சனல் மைல் ஸ்டோனுக்கு போகணுன்னா இன்னும் நிறைய அடிச்சிருக்க முடியும், 600, 700, 800ன்னு. பட் வாட் இஸ் த யூஸ்? அவருக்கு தேவை டீம் ஜெயிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கேப்டனுக்கு அழகு. அது ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணார். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இப்போ விளையாண்ட. எக்ஸப்ட் ஃபஸ்ட்டு கப்பு 2013 500, அதுவும் 500+ தான். கோலிலாம் 700, 800, 900 அடிச்சிருக்காரு இதில் சொல்கிறேன் ஐபிஎல்லில். அண்ட்
டீம் மேன் எப்படி எந்த bowler-ஐ எப்போ யூஸ் பண்ணணும், பொலார்டை எப்போ அனுப்பணும், ஹார்திக் பாண்டியா எப்போ அனுப்பணும், பும்ரா எப்போ bowling பண்ணணும், ட்ரெண்ட் போல்ட் எப்படி பண்ணணும், சூரியகுமார் எப்படி டெவலப் பண்ணணும், இஷான் கிஷன் என்ன பண்ணணும், அண்ட் குவிட்டன் டிகாக்கும் இவர் தான் ஓப்பன் பண்ணாங்க, ரைட் லெஃப்ட் காம்பினேஷன். ஸோ மெனி திங். கேப்டன்சினா வெறும் டாஸ் போட்டுறது மட்டும் இல்லை, அதெல்லாம் பிரமாதமாக பண்ணார். அந்த ஹேட்ரிக் இன்னும் என் மைண்டில் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. பார்க்காதவங்க போய் பாருங்கள். 2009 நடந்தது, மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டெக்கன் சார்ஜர்ஸ். அப்போது அண்ட் ஒன்லி ஒன்ஸ் கிராஸ் பண்ணியிருக்காரு 500+. அண்ட் கப்பு ஜெயிச்சிட்டாரான 5 வாட்டி கப்பு. அண்ட் லெட் த டீம் வெரி வெல். ஹேட்ரிக் இருக்கிறதாகட்டும். இவர் டோட்டலோட ஸ்டாட்ஸ் கொஞ்சம் அப்படியே டக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு. ஐபிஎல்லில் மட்டுமே இவர் 257 மேட்ச் விளையாடிருக்காருங்க. 6628 ரன்னு, 15 விக்கெட் ஒரு எடுத்திருக்காரு போலிங்கில். 43 50, 200, 599 4, 280 6. பாடா சொல்லவே மலைப்பாருங்க அவர் அடிச்சிருக்காருன்னா பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஒன் டே இன்டர்நேஷனல் வரும். ஏன்னா வெறும் ஐபிஎல் மட்டும் சில பேர் விளையாடுவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவர் ஆல் ஃபார்மேட், டெஸ்ட் ஆகட்டும், ஒன் டே ஆகட்டும், T20 ஃபார் இந்தியா ஸ்டில் இஸ் பிளேயிங். இப்போ தான் ரீசெண்டாக கப்பு ஜெயிச்சு கொடுத்துட்டு T20லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். பட் ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது எவ்வளோ ட்ராவலிங், எவ்வளோ மீடியா ப்ரெஷர், ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் ஆகட்டும், எவ்வளோ எதிர்பார்ப்பாங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும். அது எல்லாத்தையும் மீறி நிற்கிறாருன்னா, அண்ட் ஹி ஹேஸ் அ ஸ்ட்ராங் மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன் டே இன்டர்நேஷனல் பாருங்கள், இவர் தான் ஒன்லி பிளேயர் ஸ்கோர் 300. ஆமாம், அது மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு 100 சச்சின் தான், டெண்டுல்கர். அதுக்கப்புறம் இவர் 300 100ங்க இன் ஒன் டே இன்டர்நேஷனல். எவ்வளோ ஸ்டெமினா வேணும், எல்லாம் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் ஆகட்டும், ஏன்னா போலிங் எந்தெந்த போலிங் பெரிய பெரிய போலர்ஸ்லாம் அவர் விளையாடிருக்காரு. அந்த பீரியட்லாம் யார், ஆலன் டொனால்டு, டெய்ல் ஸ்டெயின், மோனி மோர்கல் அவங்களாம் இருந்த பீரியட் அது. இட்ஸ் நாட் ஈஸி டு பிளே தம். அண்ட் ஷைன் அஃப்ரிதி, அந்த ஐ திங்க் அந்த பீரியடில் முகமது ஆமேர், முகமது ஆஸ்ஃபில் இருந்தாங்க, பாகிஸ்தானி ஆகட்டும். ஒன் டே நேஷனல் ஆடும்போது சொல்கிறேன். ஐசிசி கீழே பாருங்கள், ஒன் டேல 3 100 அடிச்சாரா, 265 மேட்ச் விளையாண்டாரு, 10,886 ரன்னுங்க, 9 விக்கெட் எடுத்தார். டெஸ்ட் மேட்ச்சுக்கு வந்தீங்கன்னா கம்மியாக தான் விளையாடிருக்காரு இது வரைக்கும். ஏன்னா டெஸ்ட் கேரியர் லேட்டாக தான் என்டர் ஆனார். 67 டெஸ்ட் மேட்ச், 4302 ரன்னு, 2 விக்கெட் வேறு எடுத்திருக்காரு. 18 50, 12 100, அதில் 1 100 வேறு. டெஸ்ட்லேயும் ஒரு 100 அடிச்சிருக்காரு. ஒன் டேல 3 100. T20 இன்டர்நேஷனல் வரும் 159 இன்டர்நேஷனல் T20, 4231 ரன்னு, 15 விக்கெட் வேறு எடுத்திருக்காரு. இந்த அளவுக்கு இஸ் அ பிரில்லியன்ட் பிளேயர். இன்னும் எவ்வளோ சீசன் விளையாடுவார் தெரியல. பட் ஒன்ஸ் அவர் ரிட்டையர் ஆனான்னா பெரிய வேக்கம் தான். நான் அடுத்த 2 பேரை பற்றி வேறு சொல்ல போகிறேன்ல, அவங்களும் ஒன்ஸ் இது ஹேங் ஆன் த பூட், இட்ஸ் கோயிங் டு பி பிக் வேக்கம். அதை என்ன நினைக்கிறீங்க? இவர் இன்னும் எத்தனை சீசன் விளையாண்டதுக்கப்புறம் கண்டிப்பாக வேக்கம் ஒரு ஏதோ ஐபிஎல் ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருக்குமா, இல்லை அது அவளோட அவர் இருக்கார் இவர் இருக்கார் பார்க்குற பார் அப்படின்னு பார்ப்பீங்களா? ஸோ அது உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வாட் வில் ஹேப்பன்? ஐபிஎல்லோட சாம் கொஞ்சம் இறங்குமா ஏறுமா? பிகாஸ் ரோஹித் சர்மா என்ன ஐபிஎல்னா எப்படின்னு 1 or 2 சீசன் விளையாடுவார். பட் சம் ஸ்டேஜ் ரிட்டையர் ஆகி தானே ஆகணும். தோனிலாம் கூட உங்களுக்கு இன்டர்நேஷனல் ரிட்டையர் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. ஐபிஎல் விளையாடுறாரு, அதுவும் சிஎஸ்கேக்கு. ஸோ வில் மிஸ் இம் ஃபார் ஷுவர் அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம். T20 இன்டர்நேஷனல் ஆல்ரெடி ரிட்டையர் ஆகிட்டார். சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன், உங்களுக்கு தெரியும். பார்ப்போம் இந்த சீசன் வரப்போகிற ஐபிஎல்ல ஃப்ரீ மைண்டாக முதலே இப்போ தெரிஞ்சிடுச்சு இல்லையா, இவர் கேப்டனில் ஹார்திக் பாண்டியா தான் கேப்டன், யார் யார் டீமில் இருக்காங்க என்ன பண்ணணும். ஹி ஹேஸ் ஃபியூ சீசன் லெஃப்ட் இன் நேம். அது தகுந்த மாதிரி அவர் பேட்டிங் பண்ணுவார். ரோஹித் சர்மா ஓப்பனிங்கில் ஷார்ட் பிச்சில் பேக்ஃபுட்டில் போய் பூல் பண்ணுறதெல்லாம் விவின் ரிச்சர்ட்ஸ் ஞாபகம் வருது எனக்கு. யாரும் ஒருத்தர் ஷார்ட் பிச் பால் பவுன்சரை பேக்ஃபுட்டில் போய் டைமிங்கில் ஹுக் அண்ட் புல் பண்ணுறீங்களோ தெல் பி வெரி குட். அது ஸ்கொயர் கட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஈஸி இந்த மாதிரி பேட்ஸ்மேனுக்கு. கவர் டிரைவு, லாஃப்டர் டிரைவு, நட்ஜிங் டு த தேர்ட் மேன், ஏன்னா பியர்சிங் த ஃபீல்டர், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். முக்கியம் அதில் தான் உங்களுக்கு அடிபடுமோன்னு பயந்து நிறைய பேர் டக் பண்ணுவாங்க. வில் லீவ் த பால் விச் ரோஹித் சர்மா நெவர் டஸ். அண்ட் வி ஆல் அட்மயர் ரோஹித் சர்மா, ஸோ டு ஐ. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயரில் ஒருத்தர் ரோஹித் சர்மா. அண்ட் வில் சி இந்த ஐபிஎல் நல்லா போனவருக்கு ஆல் த பெஸ்ட் விஷஸ் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். அப்புறம் 10 லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.